சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஆகஸ்ட் 12. எத்தனை விதமாக ஈஸ்வரன் நமக்கு புரிய வைக்கிறார், ஆனாலும் என்ன செய்கிறோம்? வீட்டிற்கு சென்றவுடன் செல்வம், பொருட்கள், குழந்தைகள் அனைத்தையும் பார்த்தவுடன் மறந்து விடுகிறோம். எதை கடுமையான வியாதி என்று கூறப்படுகிறது? குற்றப்பார்வை. இப்பொழுது சேவை எதுபோல் நடந்து கொண்டிருக்கிறது, எதுபோல் நடக்க வேண்டும்? எறும்பு ஊறுவது போல் நடக்கிறது. பிறருக்கு நன்மை நடக்க வேகமாக நடைபெற வேண்டும். ஞானம் கிடைத்ததும் எது இல்லை எனில் கூர்மழுங்கிய கத்தி போல் ஆகிவிடுவோம். நினைவில் கூர்மை இல்லை எனில் ஆத்மா அபிமானியாக ஆவதற்கு அதிக உழைப்பு ஏன் தேவைப்படுகிறது? அரை கல்பம் தேகாபிமானியாக இருந்ததால். ராஜாக்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? வேறு நாட்டை அடைவதற்காக ராஜாக்கள் சண்டையிடுகிறார்கள், ஹிம்சிக்கிறார்கள். ஞானிகள் ராவணனின் மாயாவின் ராஜ்யத்தில் இருந்து இம்சை இல்லாமல் தன்னையும் மற்றவரையும் விடுவிக்கிறார்கள். பரமாத்மாவிடம் ஞானம் எடுத்தவர்களே ஞானமுடையவர்கள். மற்றவர்களை அவ்வாறு கூற முடியாது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? நீங்கள் மாஸ்டர் பாரஸ்நாத் ஆவீர்கள். இரும்பை போன்றவரும் உங்களின் சேர்க்கை மூலம் தங்கமாகி விட வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.